இந்தியா யுஎஸ்ஏ அணியுடன் அதிரடியாக வெற்றி பெற்று அடுத்து நமீபியா அணியுடன் மோத இருக்காங்க. நமீபியாவை அடுத்து பாகிஸ்தான் போட்டி இருக்கு. பிறகு நெதர்லாந்துக்கு எதிரான போட்டிக்கு பிறகு சூப்பர் 8 சுற்று ஆரம்பித்துவிடும். அப்படின்றதுனால தற்போது நமீபியா அணிக்கு எதிரான போட்டியில மட்டுமே முக்கிய வீரர்களுக்கு ஓய்வு கொடுக்க முடியும். அப்படி 3 வீரர்களுக்கு ஓய்வு கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இது குறித்து தற்போது முக்கிய தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. முதலாவதாக நம்ம வருண் சக்கரவர்த்தி, இந்திய அணியுடைய மர்ம சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி அமெரிக்கா அணிக்கு எதிரான 3 போட்டியில ஒரே ஒரு விக்கெட்டை தான் எடுத்தாரு. இவர் T20 அணிக்காக தொடர்ச்சியாக பந்து வீசிட்டு இருக்காரு. அடுத்து முக்கியமான போட்டிகள் இருப்பதால இவருக்கு ஓய்வு கொடுக்கும் வகையில மாற்றாக குல்தீப் யாதவ் அவர்கள் களமிறங்க இருக்காராம். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் T20 போட்டியில் ஆடிய வாஷிங்டன் சுந்தருக்கு கையில காயம் ஏற்பட்டிருக்கு. இதனால் அடுத்த 4 போட்டிகளிலுமே விளையாடல. அமெரிக்கா அணிக்கு எதிரான போட்டியின் போது இந்திய நிலை இணையல. இதனால அக்சர் பட்டேல் தொடர்ச்சியாக ஓய்வில்லாமல் விளையாடிட்டு இருக்காரு. ஆகையால தற்போது அக்சர் பட்டேலுக்கு ஓய்வு கொடுத்துட்டு வாஷிங்டன் சுந்தர் உள்ள வர இருக்காராம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்ம ஹர்ஷதீப் சிங் அவர்கள், இந்திய T20 அணியில மிக முக்கியமான பவுலராக திகழும் ஹர்ஷதீப் சிங் கடைசி 15 போட்டிகள்ல 29 விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு. இவருக்கு நமீபியா அணிக்கு எதிரான போட்டியின் போது ஓய்வு கொடுக்க வாய்ப்பு இருக்கா. பும்ராவிற்கு அமெரிக்கா அணிக்கு எதிரான போட்டியின் போது காய்ச்சல் இருந்தது. தற்போது முழுவதுமாக பும்ரா அவர்கள் குணமடைந்து விட்டாராம். ஆகையால ஹர்ஷதீப் அவர்களுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு பும்ராவை களமிறக்க முடிவு பண்ணிருக்காங்க. அதாவது நமீபியாவுடன் இந்தியா மோதவுள்ள 11 அணி இதுதான். அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், பும்ரா. சோ இந்த ஸ்குவாட் பாத்தீங்கன்னா மோதருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.